இன்னைக்கு நம்ம வந்து பட்டன் ஹோல் ஷேப் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? எப்பயும் போல அடியில இருந்து த்ரெட் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து அவுட்டர் ரிங், இன்னர் ரிங். அவுட்டர் ரிங்ல இருந்து இன்னர் ரிங்குக்கு ஒரு லாங் ஸ்டிச் மாதிரி போட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? மறுபடியும் அந்த கேப்புக்காக ஒரு செயின் ஸ்டிச். மறுபடியும் அவுட்டர் ரிங்ல இருந்து இன்னர் ரிங்க்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி இங்க ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், செயின் ஸ்டிச், லாங் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேவா? மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச், இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், செயின் ஸ்டிச், கேப்புக்காக அந்த செயின் ஸ்டிச் போறோம். அப்புறம் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதை கீழே டிராக் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரியே ஃபில் பண்ணிட்டு ஒரு ஷேப் ஃபுல்லா கவர் பண்ணணும். இது வந்து எதுக்குன்னா ஒரு ஃப்ளவர்லயும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப இதான் ஒரு ஃப்ளவர் நினைச்சீங்கன்னா இங்க நடுவுல வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க்கோ இல்ல ஒரு மிரர் ஒர்க்கோ வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு ஃப்ளவர்ல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க மிரர் ஒர்க்கோ இல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கோ, அப்படி இல்லைன்னா எனக்கு த்ரெட் ஒர்க்லேயே வேணும் அப்படின்னா செயின் ஸ்டிச் ஃபுல்லா இது வந்து செயின் ஸ்டிச் போட்டு வந்து கவர் பண்ணிட்டு உள்ள உங்களுக்கு என்ன ஸ்டிச் வேணுமோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பட்டன் ஹோல் வந்து ஷேப் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரியே வரும். இந்த ஸ்டிச்சை வந்து இப்படிதான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.